எல்லாருக்கும் வணக்கம். கேளுங்கள் தரப்படும் 8வது இது. இப்போ பார்த்தீங்கன்னா போன இது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 7க்கு 10 வியூஸ் தான் பார்த்துருக்குறாங்க. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போது இந்த சேனல் தொடங்கும் நோக்கம் வறுமை ஒழிக்கணும். அதான் மெயின் நோக்கம். வறுமை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அதை முன்னெடுத்து நான் செயல்பட போகிறேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்குவிச்சிங்கன்னா நான் மேற்கொண்டு என்னுடைய முயற்சியில் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவுறுத்தல் பேரில் நான் செய்கிறேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக என் நோக்கம் நிறைவேறும். வறுமையை ஒழிக்க போகிறேன். யாருமே ஒரு வேளை கூட பட்டினி இல்லாமல் இருக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை எனக்கு ஆயத்தங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறேன். கூடியூரில் அதுக்கான தீர்வு எனக்கு கிடைக்கும். அதே போல் வறுமை மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு நான் 10% எடுக்கச்சுன்னா அதை பார்த்துங்க, கரெக்டாக சேர்த்துங்க. இப்போ ஊழியக்காரர்கள் எல்லாமே பகல் வேஷம் போகிறவங்க தான். அவங்கள நம்பி போகாதீங்க. கடவுளோட ஆலயத்துக்கு போங்க. ஆலயத்துக்கு போய் கடவுளை பாருங்கள். அங்கே உங்கள் காணிக்கை கொடுங்க. அங்கே உங்கள் காணிக்கை கொடுக்குறப்போ உங்கள் குடும்பம் கடவுளை தேடி போய் பார்க்குறீங்க. உங்கள் குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். இரட்டிப்பான பலன்களை ஆலயத்துக்கு செய்கிறப்போ கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதே சமயம் ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கண்பட்டுருக்கார். கடவுள் உங்களுக்கு தேடி வருவார். உங்களுக்கு அதன் மூலமாக பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும். உங்கள்கிட்ட இருக்க திறமைகள், உங்களுக்கு கிடைத்த நன்மைகள் எல்லாத்தையும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த தாளந்துகளை கொடுக்குறதே நம்ம அடுத்தவங்களுக்கு உதவிக்காக தான் கடவுள் கொடுக்குறாரு. அதனால் நம்ம சிந்திக்கிற செயல்கள், செயல்படுற செயல் எல்லாமே நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு உதவுக்கு தான் இருக்குது. அளவுக்கு அதிகமாக நம்ம எதுவுமே வச்சுக்கூடாது. இந்த உலகத்துக்கு ஒரு முன்னாதாரமாக இருக்கணும். கல்கட்டாலேருந்து இங்கே அன்னை தெரசா எத்தனையோ ஒரு ஆஸ்பத்திரி கட்டி இன்றைக்கி வேலூரில் அந்த ஆஸ்பத்திரி எவ்வளோ பிரபலமாக இருக்குது பார்த்தீங்களா? எத்தனையோ மக்களுக்கு பயன்படுறாங்க. அந்த மாதிரி நம்ம உலகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு நம்ம அந்த உலகத்துக்கு விட்டு போகும்போது மன நிம்மதியோடு போகணும். அதுக்கு கடவுள் தான் நமக்கு அருள் செய்யணும். கூடியுள்ள சில நல்ல திட்டங்களை செயல்படுத்த போகிறேன். செயல்படுத்திட்டு உங்கள்கிட்ட மறுபடியும் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.